நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. ஜெபம் செய்வோம். துதிகளில் மத்தியில் வாசமணுகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மே மாதத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த மாதத்தை ஆசீர்வதித்து இந்த மாதத்தினுடைய கடைசி நாளுக்குள்ளாக பிரவேசிக்க ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம். இந்த வருடத்திலே 5 மாதங்களிலும் கர்த்தர் முன் செல்கிற தேவனாய் நீர் வாக்குரைத்தவனமாய் எங்களை ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்தி செல்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம். விசேஷத்தவனமாக இதே போல ஒரு நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டிலே தங்கியிருந்த நம்முடைய சீஷர்கள் மத்தியிலே அளவில்லாமல் ஊற்றப்பட்டு திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாளை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களையும் உம்முடைய மந்தைகளை சேர்த்து கொண்டு உம்முடைய ராஜ்யத்தினுடைய சுதந்திரமாக கர்த்தர் எங்களுக்கு முத்தரித்திருக்கிறே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம். ஆவியானவர் தாமே இந்த ஆராதனையை கண்டுகளிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தம்முடைய பிரசன்னத்தினாலும் மகிமையினாலும் நீர் இடைப்பட்டருளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ண கிடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரிசுத்தப்படுவதே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென்.
ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் விழிப்புகளை அறிவிக்கும். தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே சாய்மன தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. மாறி மாறி வாசிக்கின்ற சங்கீதம் 29வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீரில் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீரில் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும், கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார், கர்த்தர் என்று நிற்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்திலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷைகளிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரொருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசபதோமியா யூதயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரனை பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தரமடைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவொருவர் சொல்லி கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம்.
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ளவராய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னியால் கருப்பப்பட்டார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ளவராகிய தேவனுடைய வலதுபுறத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சர்வ மீட்பும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீவினை ரசித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோம். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோம். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோம். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோம். தேவரல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரணே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோம். உம்முடைய பரிசுத்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயோ. பரிசுத்தாவியின் திருநாள். வாரும் தூய ஆவியானவரே, முழு படைப்பையும் மாற்றுருவாக்கும். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய ஆவியானவரால் எங்களை மாற்றுருவாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள தூய ஆவியானவர் மூலமாக எங்களை தூய்மைப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பூமியின் கடைசி பரிந்தியமும் சாட்சிகளாக வாழவும் எங்களுக்கும் புது இடத்தை தந்து புது பலனை தந்து புது சிருஷ்டிகளாக எங்களை மாற்றியருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. சமாதானக்காரனரும் ஏக சிந்தையருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேர்ப்பதே மெய் சுயாதீனம். தேவரரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்தர்கள் செய்கிற எல்லா பிரியத்திலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும்
உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆள்கையினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர் மேலும் குருமார்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியகத்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கவில்லை அருள் செய்வேன் என்று வாக்குறுதில் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியார்களாகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் எங்கள் வேண்டுதலையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே உலகம் எங்குமுள்ள திருச்சபை பரிசுத்த ஆவியின் திருநாளை கொண்டாடுகிற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். திருச்சபை உருவாக்கப்பட்ட நாள் என்று நாம் சொல்லலாம். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இந்த பெந்தேகோஸ்தே திருநாள், பரிசுத்தாவின் திருநாளை தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். மகிமையும் மாட்சிமை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இந்த நாள் திருச்சபைக்கு மிக முக்கியமான ஒரு நாளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாள் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த ஆனந்த களிப்புடனே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பரிசுத்தாவின் கிருபைகளை எண்ணினவர்களாக தேவ சமூகத்தில் வந்து அமரத்தக்கதான பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் இந்த ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக திருச்சபையானது இன்னும் தேவனுடைய அன்பிலே வளர்ந்து பெருகுவதற்கு அப்பா நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உம்முடைய வேத வசனங்கள் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியை குறித்து ஆராயும்படியாக தேவன் நமக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்று நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 47 வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த வசன அதிகாரத்தை முடிக்கின்ற போது வேத வாக்கியம் இவ்விதமாக இருக்கிறது. நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நடபடிகள் எழுதின ஆக்கியோன் மிக தெளிவாக எழுதுகிறார். சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சேர்க்கப்பட்டு வந்தார்கள். யார் மூலமாக? பரிசுத்த ஆவியின் நிறைவின் காரணமாக சபையில் ஒரு பெரிய எழுப்புதல், சபை உருவாக்கப்பட்டு சபை வளர்ச்சி அடைந்து நாள்தோறும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் இணைகிற அற்புதமான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பெந்தேகோஸ்தே என்று சொல்லுகின்ற போது 50வது நாள், கடந்த வாரத்திலே பரிசுத்த ஆவியை குறித்த வாக்குறுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருடைய கண்களுக்கு முதலே வானத்துக்கு அவர் ஏறி போனதை பார்த்தோம். 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு ஊற்றப்பட்டு சபையானது வளர தொடங்கியதை நாம் இங்கே கவனிக்க முடிகிறது. இது ஒரு நன்றியின் நாள் என்று கூட சொல்லலாம். எப்படி நாம் அர்ப்பின் பண்டிகை கொண்டாடுகிறோமோ, we are celebrating the harvest festival for the heartful thankfulness. நம்ம உள்ளம் நன்றி நாள் நிறைந்ததற்கு அடையாளமாக எப்படி அர்ப்பின் பண்டிகை நாம் கொண்டாடுகிறோமோ, அதே போல சபையானது இந்த பரிசுத்தாவின் திருநாளை ஒரு நன்றி நாளாக கொண்டாடும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியை குறித்து நீங்கள் வாசிக்கின்ற போது அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 4 இடங்களிலே இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை நாம் பார்க்கிறோம். அநேக நினைப்பாங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று சொல்லி. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பேன்னு சொன்னால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே யூதர்கள் மத்தியிலே ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பேன்னு சொன்னால் சமாரியர்கள் மேலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதை நாம் கவனிக்க முடிகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பேன்னு சொன்னால் புறஜாதிகள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பேன்னு சொன்னால் யோவானினுடைய சீடர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் என்பது சபையினுடைய நடபடிகள், சபையினுடைய காரியங்கள், சபையினுடைய எழுப்புதல், சபையினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நமக்கு எழுதப்பட்டுள்ளது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு ஊற்றப்பட்டாரோ அன்று சபை வளர தொடங்கியது என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் இந்த வேத பகுதியிலே 4 காரியங்களை குறித்து சபையினுடைய பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன, அதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஏதோ சும்மா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த நோக்கத்தை இந்த 2ஆம் அதிகாரத்தில் நாம் மிக தெளிவாக வாசிக்க முடிகிறது. முதலாவது நாம் வாசிக்க கேட்போம் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். The first thought of my sermon is a spiritual power of the church. Spiritual power of the church. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நோக்கம் என்ன? ஒரு ஆவிக்குரிய வல்லமையை சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமா முதல்ல நம்ம கவனிக்கிற அல்லது இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வாக்கியம். ஒரு சபையானது ஆவிக்குரிய வல்லமைகளை பெற்ற ஒரு சபையாக காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியின் திருநாளிலே நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மேல் வீட்டறையிலே கூடியிருந்த அந்த சீஷர்கள், அந்த மனிதர்கள் மீது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான
மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல வேத வாக்கியத்திலே மதுபானத்தை குறித்து எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், மதுபானம் பண்ணுகிறவன், அந்த மதுபானத்தை குடிக்கிறவன் அந்த மதுபானத்தால் ஆளப்படுகிறான். அவனுடைய நடைகள், அவனுடைய பாவனைகள், அவனுடைய பேச்சுக்கள் எல்லாமே மதுபானத்தால் ஆளுகை செய்யப்படுகிறது. அதே போல ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகின்ற போது அவன் பரிசுத்த ஆவியினாலே ஆளப்படுகிறான். அவனுடைய பார்வை மாறுகிறது, அவனுடைய பேச்சு மாறுகிறது, அவனுடைய எல்லா காரியங்களும் வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 13வது வாக்கியத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது, அந்த ஒரே ஆவியினாலே நாம் எல்லாரும் தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று வேதத்தில் பரிசுத்த பவுல் எழுதுகிறார். அந்த ஒரே ஆவியினால தான் இன்றைக்கு நமக்குள்ளே இருந்த அந்த வறட்சியான நிலை மாறி ஒரு பெரிய வல்லமையை இன்னைக்கு திருச்சபை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே சபை இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது, எழுப்புதல் பெற்றிருக்கிறது. அநேக ஆத்துமாக்கள் சபைக்குள்ளே வருகிறார்கள், புதிய சபைகள் கட்டி எழுப்பப்படும் என்று சொன்னால் அது ஒரே ஒரு காரியம், பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஆவிக்குரிய வல்லமை தான் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியின் ஆவிக்குரிய வல்லமையை நான் பெற்றிருக்கிறேனா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால் அதே அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிடமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். 3ஆம் வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும், அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை குறித்து எழுதுகின்ற போது அது எப்படி தம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கியது சொல்லி பார்க்கின்ற போது இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். 2 காரியங்களை இங்கே அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை குறித்து எழுதுகின்ற போது எழுதுகிறார். ஒன்று என்னன்னா விஷுவலைஸ்ட், அந்த பரிசுத்த ஆவியினுடைய இறங்குதலை நாம் காண முடியும். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு பெரிய முழக்கம் அவர்கள் மேலே மோதிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். We can able to visualize the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இறங்கப்படுவதை இன்றைக்கு நாம் உணர முடியும், அதை காண முடியும் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நாளிலே நடந்த சம்பவம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் நாவுகள் யாவும் அக்கினிமயமான நாவுகளாக மாறப்பட்டது. 2வது பார்க்கிறோம் வோக்கலைஸ்ட், அவர்கள் பேசினார்கள், வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அப்போ பரிசுத்தாவினுடைய வல்லமை அல்லது பரிசுத்தாவினுடைய இறங்குதலை குறித்து இந்த நடபடிகள் புஸ்தகத்தில் தெளிவாக நமக்கு காண்பிக்கிறார். ஒரு பெரிய பலத்த காற்று ஒன்று அடிப்பது போல we can able to see the mighty power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நாம் காண முடியும். அதே போல பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நாம் பேச முடியும். ஏன்னா அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள் என்று சொன்னால் அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு காரியம். 2 காரியங்கள், விஷுவலைஸ்ட் அண்ட் வோக்கலைஸ்ட், வெவ்வேறு பாஷைகள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியினுடைய பாஷை என்ன? அதை பரிசுத்த பவுல் எழுதுகின்ற போது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். அன்பு ஒரு காலம் ஒளியாது, அன்பு ஒரு காலம் ஒளியாது, தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போம், தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம், எதுவானாலும் ஒளிந்து போம், ஆனால் அன்பு ஒரு காலம் ஒளியாது என்று சொல்லுகிறார். இதுதான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வல்லமை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? ஸ்பிரிச்சுவல் பவர் ஆஃப் த சர்ச். ஒரு ஆவிக்குரிய வல்லமையை சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை அந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்வதை நாம் காண முடியும், உணர முடியும், வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அந்த நிரப்புதல் இன்றைக்கு நமக்கு தேவை. இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பு என்று சொன்னால் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபையில வல்லமையாய் செயல்படுவது எதை காட்டுகிறது? இட் இஸ் an action of amazement. ஒரு ஆச்சரியமான ஒரு செயல். இன்னைக்கு பரிசுத்தாவின் வல்லமைகளை குறித்து வெளியிருக்கிற மக்கள், தலைவர்கள், மற்ற தேசத்தின் மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். சபையினுடைய வல்லமைகளை குறித்து, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைகளை இது என்னவாய் முடியுமோ என்று சொல்லி எல்லாரும் பிரமித்தார்கள். இன்னைக்கு தேவனுடைய வல்லமை சபையில் இருக்கின்ற போது ஒரு பெரிய பிரமிப்பையும் ஒரு ஆச்சரியத்தையும் சபைகளை ஏற்படுத்துகிறது, தேசத்தில் ஏற்படுத்துகிறது. The first thing is amazement, ஒரு ஆச்சரியம். 12வது வாக்கியத்தை வாசியுங்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு 13வது வாக்கியம், மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். சபையினுடைய பரிசுத்தாவின் வல்லமைகளை குறித்து ஒரு கூட்டம் ஆச்சரியப்படுகிறது, இன்னொரு கூட்டம் என்ன செய்த? பரியாசம் பண்ணுது. இன்னைக்கு பரிசுத்தாவினுடைய நிறைவை பெற்றிருக்கிற சபைகளை குறித்து, மக்களை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து ஒரு கூட்ட மக்கள் பரியாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். நாட் ஓன்லி அமேஸ்மெண்ட் பட் ஆல்சோ அபியூஸ்மெண்ட். ஒரு பரியாசமான நிலை சபைகளில் இருக்கிறது, வெளியே இருக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக இருக்கிறது. இது அந்த நாட்கள் நடைபெற்றது. ஒரு கூட்டம் ஆச்சரியமாய் பார்க்கிறது, பரிசுத்தாவின் வல்லமையை ஆச்சரியமாய் பார்க்கிறது. இன்னொரு கூட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதை ஏளனம் பண்ணுகிற கூட்டம். இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கிறது. அன்றைக்கு ஆரம்பித்தது இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிப்பேன் சொன்னால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வாக்கியத்தை வாசிப்போம். 41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். போதும். மூன்றாவது ஒரு காரியம் இருக்கிறது. there is an acknowledgement. பரிசுத்த ஆவியை குறித்து ஒரு கூட்டம் பிரமிப்பாய் பார்க்கிறது, ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணுகிறது, ஒரு கூட்டம் என்ன செய்கிறது? பரிசுத்த ஆவியின் வல்லமையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறது. எவ்வளவு அழகான ஒரு வேத வாக்கியம் பாருங்க. இன்னைக்கு நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பிரமிப்பாய் பார்த்து கொண்டு வெளியே நிற்கிறோமா, அல்லது பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறோமா, அல்லது இந்த பரிசுத்தாவின் வல்லமைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நிலையில இருக்கிறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். என்ன நோக்கத்தோடு கூட கர்த்தர் சபையை ஸ்தாபித்து சபைக்கு இந்த பரிசுத்தாவின் வல்லமையை ஆண்டவர் அருளி செய்தாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகளாக இருக்கிறோமா? Are we having a spiritual power of the Holy Spirit? அந்த பரிசுத்தாவினுடைய ஆவிக்குரிய வல்லமையை நான் பெற்றிருக்கிறேனா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக நீங்கள் பார்ப்பேன் சொன்னால் முதல் 13 வசனங்கள் ஆவிக்குரிய வல்லமைகளை குறித்து பேசுகிறது. அடுத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 35வது வாக்கியம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பேன் சொன்னால் அங்கே நாம் வாசியுங்கள். 14வது வாக்கியம். அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக என்று என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். இந்த ஒரு வார்த்தை, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்ற இந்த சொற்றொடர் பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 5 முறை பயன்படுத்துகிறார். என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி திரும்ப திரும்ப இந்த 14ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வாக்கியம் வரைக்கும் திரும்ப வருகிறது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? A spiritual preaching of the church. ஒரு ஆவிக்குரிய செய்தி, ஒரு ஆவிக்குரிய பிரசங்கம், ஆவிக்குரிய அந்த வார்த்தைகள் பகிரப்பட வேண்டும் என்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். முதல்ல ஒரு ஆவிக்குரிய வல்லமை சபையில வேணும். இரண்டாவது, ஆவிக்குரிய பிரசங்கங்கள் சபையில வேணும். சும்மா ஏதோ மேலோட்டமாக அல்ல, என் சொந்த கதையை பேசுவதற்காக அல்ல, மற்ற காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்காக அல்ல, என் சபையின் மேன்மைகளை சொல்வதற்காக அல்ல, என் ஊழியத்தின் மேன்மைகளை சொல்வதற்காக அல்ல, ஒரு ஆவிக்குரிய பிரசங்கம் சபையில இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக தான் பேதுரு சொல்கிறார். என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அவர் திரும்ப சொல்வதை பார்க்கிறோம். முதலாவது வாசியுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை கொண்டு
தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவர்களினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவைகளினாலே இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு வெளிப்படுத்தினாரே. ஒரு ஆவிக்கு நீங்க சொல்றீங்க, ஐயா ஆவிக்குரிய பிரசங்கன்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்னது அப்படி ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். இங்கே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றிருக்கிற சபை அல்லது பேதுரு பரிசுத்த ஆவியினுடைய அந்த எழுப்புதலோடு கூட அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த ஆவிக்குரிய பிரசங்கம் எதை நோக்கி இருக்குன்னு சொன்னா, முதல்ல அவர் என்ன பேசுறாரு பாருங்க, இந்த மேனர் ஆஃப் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு பிரசங்கிக்கிறார். இந்த மேனர் ஆஃப் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை இன்னைக்கு மக்களுக்கு பிரசங்கிக்கணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லணும், அவர் செய்த அற்புதங்களை சொல்லணும், அவர் செய்த அதிசயங்களை சொல்லணும். அந்த பகுதி தான் நமக்கு அதை அழகாய் சுட்டி காட்டுகிறது. அவைகளினாலே இயேசு கிறிஸ்துவானவர் செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாவற்றினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரே. இன்னைக்கு அதை நம்ம வெளிப்படுத்துறோமா? நம்ம பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை குறித்து சொல்லுகிறோமா? ரொம்ப குறைஞ்சு போச்சு. என் காரியத்தை சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை, நான் எங்கெல்லாம் போனேன் என்னெல்லாம் செய்தேன்னு சொல்வதற்கு தான் எனக்கு நேரம் இருக்கு தவிர இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து சொல்லுவதற்கு தான் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை குறித்து முதலாவது பிரசங்கமா பண்றாரு. இரண்டாவது நீங்க வாசித்து பாருங்க, 23வது வாக்கியம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவர்களுடைய முன் அறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்டு அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். இரண்டாவது அந்த 23ஆம் வாக்கியத்தில் ஆவிக்குரிய பிரசங்கன்னு சொல்லிட்டு வருகிறேன். ஆவிக்குரிய பிரசங்கன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை இன்றைக்கு உலகத்துக்கு சொல்லுவதற்கு தான் சபைக்கும் ஊழியக்காரர்களுக்கும் போதகர்களுக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் நிறைவை தந்திருக்கிறார். இரண்டாவது பேதுருவுடைய பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுகிறார்? இந்த மீனிங் ஆஃப் ஜீசஸ் டெத், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணத்திற்கான அர்த்தம் என்ன, அவருடைய சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டதற்கான அர்த்தம் என்ன, எதற்காக அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கான காரணம் என்ன என்பதை திருச்சபைக்கு உலகத்துக்கு பேதுரு தெரிவிப்பதை பார்க்கிறோம். நம்முடைய பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை சொல்லணும். நம்முடைய பிரசங்கத்தில் ஏன் அவர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அந்த சிலுவைக்கு அர்த்தம் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம சொல்லுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதை சொல்லுகிறோமா? ஏதோ அந்த 40 நாட்கள் வரும்போது மாறி 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 சிலுவையை பற்றி சொல்லிட்டு அதோட கதையை முடிச்சிடுறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய பிரசங்கம் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி அவருடைய பாடுகளை முன்னிலைப்படுத்தும்படியாக முதலாவது சொன்னேன், இந்த மேனர் ஆஃப் ஜீசஸ் லைஃப், இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை சொல்லுங்க. இரண்டாவது இந்த மீனிங் ஆஃப் ஜீசஸ் டெத், இயேசு கிறிஸ்துடைய மரணம், அவருடைய சிலுவையினுடைய அர்த்தத்தை மக்களுக்கு சொல்லுங்க. மூன்றாவது நீங்க வாசிப்பேன்னு சொன்னால் 24வது வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது. மூணாவது ஒரு காரியம் ஆவிக்குரிய பிரசங்கம் சொல்லும் போது நல்லா கவனிங்க, ஸ்பிரிச்சுவல் பிரீச்சிங் சொல்லும் போது மூணாவது பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? இந்த மிராக்கிள் ஆஃப் ஜீசஸ் ரெசரக்ஷன், அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய அற்புதம். எந்த கட்டும் அவரை கட்டி வைக்க முடியல, எந்த காரியம் அவரை நிறுத்தி வைக்க முடியவில்லை. அவர் மரணத்தை ஜெயித்தார், எல்லா கட்டுகளையும் பாதாளத்தின் காரியங்களையும் உடைத்தறிந்தார். இதை இன்னைக்கு நம்ம சபைக்கு சொல்லுவதற்கும் உலகத்தின் மக்களுக்கு சொல்வதற்கு தான் தேவன் சபைக்கு பரிசுத்த ஆவியின் கிருபையை தந்திருக்கிறார். ஒரு பெரிய தைரியம். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் அற்புதையா, அந்த அற்புதம் இன்னைக்கு நமக்கும் நடக்கும், எனக்கும் நடக்கும், பிள்ளைகளுக்கு நடக்கும், சபைக்கு நடக்கும் சொல்லுவதற்கு தான் ஒரு ஆவிக்குரிய பிரசங்கம். இயேசு கிறிஸ்துவையே காண்பீங்க, அவருடைய சிலுவை பாடினுடைய அர்த்தத்தை காண்பீங்க, அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் அற்புதத்தையும் உலகத்திற்கு காண்பிக்கும்படியாக ஒரு ஆவிக்குரிய பிரசங்கமாய் மாற வேண்டும். அடுத்து நீங்க பாருங்க 25வது வாக்கியம். அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார். 33வது வாக்கியம் வாசிக்க கேட்போம்.
அவர் தேவனுடைய வலதுகரத்தினால தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் இருந்து, அதே போல 35வது வாக்கியத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்றது 3 வசனத்திலேயுமே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அப்ப நம்ம என்ன ஆவிக்குரிய பிரசங்கம் சொல்ல என்ன சொல்லணும்? இந்த மேக்னிஃபிசன்ட் ஆஃப் ஜீசஸ் ரெயின், அவருடைய மகிமையான ஆளுகையை குறித்து இன்றைக்கு சபை சொல்ல வேண்டும். அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் மேலான இடத்துல இருக்கிறார். அவர் மேலானவர், அவர் உன்னதமானவர் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு பறைசாற்றுவதற்கு தான் பரிசுத்த ஆவியினுடைய அந்த வல்லமை, அந்த திருநாளை சபை கொண்டாடுகிறது. நான் முதல்ல சொன்னேன், இந்த பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த நோக்கத்தை சபை புரிந்து கொள்ள வேண்டும். முதல் நோக்கம் என்ன? ஸ்பிரிச்சுவல் பவர் ஆஃப் த சர்ச். ஒரு ஆவிக்குரிய வல்லமை சபைக்கு தேவை. அதை உணர முடியும், பார்க்க முடியும். we can able to visualize, we can able to vocalize. அதை பகிர்ந்து கொள்ள முடியும். எதன் மூலமாக? அன்பின் மூலமாக. அதான் பாசை. பரிசுத்தாவினுடைய பாசை என்ன? அன்பு. அது மூலமாக இந்த உலகத்துக்கு நாம வெளிப்படுத்த முடியும். இரண்டாவது நான் கற்றுக் கொடுத்தேன், சபைக்கு என்ன தேவை அப்படி சொன்னா, ஸ்பிரிச்சுவல் பிரீச்சிங், ஒரு ஆவிக்குரிய பிரசங்கம் தேவை. ஆவிக்குரிய பிரசங்கம்னா என்ன? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை முன்னிறுத்தணும். அவருடைய மரணத்துக்கான காரணத்தை சொல்லணும். மூன்றாவது, அவருடைய உயிர்த்தெழுதலின் அற்புதத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். நான்காவது, அவருடைய மகிமையான ஆளுகையை குறித்து, அவருடைய உன்னதமான தன்மையை குறித்து இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற பிரசங்கங்கள் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பிரசங்கங்கள். அப்படிப்பட்ட சுவிசேஷம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காஸ்பல்? நற்செய்தி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து தான் நற்செய்தி. அந்த இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் மீது ஊற்றப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். மூன்றாவதாக, இந்த வேத பகுதி நம்ம கற்றுக் கொடுக்கிற சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நோக்கம் 36ஆம் வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா வாசிக்க கேட்போம். 37வது வாக்கியம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். மூன்றாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? ஸ்பிரிச்சுவல் பீப்புள் ஆஃப் த சர்ச். ஒரு ஆவிக்குரிய மக்கள் சபையில இருக்கணும். நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய மக்களா மாறுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிட்டு, எல்லாமே மாம்சத்தினால நிறைந்தவர்களாக சபைக்கு தான் வர்றோம், எல்லா ஆராதனையிலும் பங்கெடுக்கிறோம், எல்லா காரியத்தையும் செய்கிறோம், ஆனால் இன்னும் மாம்சத்திலே இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அந்த மாம்சத்தில் இருக்கிறவன் அவருடையவன் அல்ல, ஆவிக்குரியவன் தான் அவருடையவன். அப்ப எப்படிப்பட்ட ஒரு சபை உருவாக வேண்டும், மக்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், திருச்சபை மக்கள் எல்லாரும் ஆவிக்குரிய மக்களாக, ஸ்பிரிச்சுவல் பீப்புள் ஆஃப் த சர்ச். எல்லா சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த திருநாள், இந்த பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த ஆதி திருச்சபையில அவங்க ஆவிக்குரிய மக்களாக, ஆவிக்குரிய சபை மக்களாக இருந்தாம் பாருங்க. நீங்க 37வது வாக்கிய முதல் பகுதியை வாசிங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆவிக்குரிய மனிதன் அப்படி சொன்னா என்னதும், தேவனுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் இருதயத்தில் குத்தப்படுவான். முதல்ல என்ன சொல்றாரு? கன்வின்ஸ்ட் பை த லார்ட். தேவனால உணர்த்தப்படுகிற மக்கள். ஆவிக்குரிய மக்கள்னா என்ன? உணர்த்தப்படாம அப்படியே வந்துட்டு அப்படியே போறது ஆவிக்குரிய மக்கள் அல்ல. இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசினார், என்னை உணர்த்தினார் என்று சொல்லி அந்த தேவனுடைய வார்த்தையினால உணர்த்தப்படுகிற மக்கள் தான் இருதயத்தில் குத்தப்படுறாங்க. குத்துவது என்பது சாதாரணமான அனுபவம் அல்ல. அப்ப எவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாய் செல்கிறது. கன்வின்ஸ்ட் பீப்புள்.
பை த லார்ட், ஆண்டவரால் குத்தப்பட்டவர்கள், இருதயத்தில் உணர்வை பெற்றுக் கொண்டவர்கள் தான் ஆவிக்குரிய மனிதர்கள். இரண்டாவது பாருங்க, அடுத்த பகுதி 37ஆம் வசனத்தின் அடுத்த பகுதியை வாசிக்க கேட்போம். பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பாருங்கள், இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். முதலாவது அவர்கள் இருதயத்திலே உணர்த்தப்பட்டவர்களாக, இரண்டாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். the conversion to the Lord, ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும்ப்பா, நீ எங்களோடு கூட பேசி இருக்கிற என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களை அர்ப்பணிப்பவர்கள் தான் ஆவிக்குரிய மக்கள். அதை நம்ம இங்கே கவனிக்க முடிகிறது. தொடர்ந்து நீங்கள் வாசிப்பேன்னு சொன்னால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வாக்கியத்தை வாசியுங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒருவர் பாவ மன்னிப்புக்கென்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு, ஏப்பா நீங்க தேவனுடைய வார்த்தையினால உணர்வு பெற்றிருக்கீங்க, குத்தப்பட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படி உணர்வு பெற்ற நீங்க அடுத்த கேள்வி என்ன எழுப்பியிருக்கீங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள வந்துட்டு. நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன, யூ மஸ்ட் கன்ஃபெஷன் ஆஃப் த லார்ட். நீங்க தேவனுக்கு முன்பாக உங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணுங்க. அழகா சொல்றாரு, நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு காரியங்களும் நீங்க அறிக்கை செய்து, ஏன்னா நீங்க ஆவிக்குரிய மக்களா மாறணும். ஆவிக்குரிய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்க. ஆவிக்குரிய மக்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் உணர்த்தப்பட்டு மாற்றம் பெற்று பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளணும். அடுத்து நீங்க பாருங்க, 4வது அந்த காரியத்தை வாசிக்கிறோம். 38வது வாக்கியத்தில் கடைசி வாக்கியத்தில், அப்பொழுது, எப்பொழுது நீங்க உணர்த்தப்பட்டு மாற்றம் பெற்று பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போதுதான் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். என்ன சொல்றாரு, then only you can able to control by the Holy Spirit. அப்பொழுது நீங்க இந்த மாற்றம்லாம் வந்தாதான் நீ பரிசுத்த ஆவியினால நீ ஆளுகை செய்யப்படுவா, நீ பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுவா, நீ பரிசுத்த ஆவியினால ஆசீர்வதிக்கப்படுவா, நீ பரிசுத்த ஆவியினால மேன்மைப்படுத்தப்படுவா. எப்பொழுது நீ உணர்த்தப்பட்டு மாற்றம் பெற்று பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு பெரிய ஆவிக்குரிய சபையாக நாம் மாறிவிடுவதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், இத்தனை ஆண்டு காலமாக இந்த சபையில் இருக்கிறோமே, ஆவிக்குரிய பிள்ளையாக நான் இருக்கிறேனா? உண்மையிலே ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு வருகின்ற போது அவருடைய வார்த்தையினாலே குத்தப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு உண்டா? ஒரு மாற்றம் பெற்ற ஒரு அனுபவம் உண்டா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் உண்டா? நான் போகின்ற போது தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே ஆளுகை செய்யப்படுகிற ஒரு அனுபவம் உண்டா என்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்மை மீண்டுமாக ஆண்டுடைய சமூகத்தை, ஆண்டவரே என்னை ஒரு ஆவிக்குரிய சபையாக, ஆவிக்குரிய மனிதனாக, மனுஷியாக மாற்றுங்க சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த திருநாளிலே நமக்கு அதை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். 3 காரியங்களை தியானித்து விட்டோம். பரிசுத்த ஆவியான சபைக்கு கொடுக்கப்பட்டது நோக்கம் என்ன? சபையானது ஆவிக்குரிய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். சபையானது ஆவிக்குரிய பிரசங்கங்களை பிரசங்கிக்க வேண்டும். சபையானது ஆவிக்குரிய மனிதர்களை கொண்டிருக்க வேண்டும். 4வது இந்த வேத பகுதியை 37ஆம் வாக்கியத்திலிருந்து அந்த 38வது 39வது வாக்கியத்திலிருந்து இந்த கடைசி வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் 4வது ஒரு நோக்கம், சபைக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை நாம் வாசிக்க முடிகிறது. வாசிங்கள் யாராவது 42வது வேத பகுதியை வாசிக்க கேட்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 4வது ஒரு காரியம், சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம் ஆஃப் த சர்ச். ஆவிக்குரிய நிகழ்வுகள் சபையிலே நடப்பதற்கு, ஆவிக்குரிய நிகழ்வுகள், ஏராளமான நிகழ்வுகள் நடக்க சபையில். ஒவ்வொரு சபையிலும் பார்த்தீங்கன்னா நிகழ்வுகளுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் என்ன ஒரு கேள்வி, பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற சபையானது ஆவிக்குரிய நிகழ்வுகளை நாம் நடத்துகிறோமா? இங்கே என்ன பார்க்கிறோம்? முதலாவது இந்த 42வது வாக்கியத்திலே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். there is a association, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இணைப்பு இருந்தது. இன்னைக்கு நம்ம நடத்துகிற நிகழ்வுகளில் ஒருவருக்கொருவர் நல்ல இணைப்பு என்னெல்லாம் செய்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க உபதேசத்தில், அந்யோன்யத்தில்,
அப்பம் பிக்குதல்ல, ஜெபம் பண்ணுவதில், எல்லாத்துலேயும் அவங்க எல்லாரும் ஒன்று போல கூடி ஒரு மனதோடு கூட காணப்பட்டாங்க. இங்கே ஒருத்தர் நிகழ்வு நடத்தினா இன்னொரு ஆளுக்கு பிடிக்க மாட்டேக்கு, ஒருத்தர் ஒரு நிகழ்வு நடத்தும் போது இன்னொரு குரூப் நிகழ்வுக்கு வர மாட்டேக்கு. இது இட் இஸ் நாட் அசோசியேஷன். இதனால் இது ஆவிக்குரிய ஒரு நிகழ்வு அல்ல. ஆவிக்குரிய நிகழ்வு என்பது there is a oneness, ஒரே ஒரு சிந்தை. எல்லாரும் எல்லா காரியத்திலும் அவர்கள் ஒரு மனதோடு கூட கூடி வந்தார்கள். இதுதான் சபைக்கு தேவையான ஒரு நிகழ்வு. அடுத்து நீங்க வாசித்து பாருங்க 44வது வாக்கியம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அடுத்த வசனம், காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவருக்கொருவன் தேவையானதற்காக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. நாட் ஓன்லி அசோசியேஷன் பட் ஆல்சோ பார்ட்டிசிபேஷன். அவங்க எல்லாரும் பங்கெடுத்தாங்க, எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தாங்க. யார் யார்கிட்ட என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து சபையில் கொடுத்து தேவையுள்ள மக்களுக்கு, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்றவாறு எல்லா பொருட்களையும் விற்று சபையில் கொண்டு வந்து அவைகளை பகிர்ந்து கொடுத்தார்கள். இது பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற சபைக்கு ஒரு அடையாளம், சபையினுடைய நிகழ்வுக்கு ஒரு அடையாளம். தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் என்னுடைய பங்களிப்பை இந்த சபைக்கு வெளிப்படுத்த வேண்டும், இந்த திட்டத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும், இந்த காரியத்தை நான் கொடுக்க வேண்டும், என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு திருச்சபை. அப்படிப்பட்ட நிகழ்வு தான் சபைக்கு தேவை. அசோசியேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம சபை நிகழ்வுகளில் பங்கெடுக்கிறோம் யோசித்து பாருங்க. வர்றோம், ஆராதிக்கிறோம், போகிறோம், அவ்வளோதான், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிற எத்தனை மக்கள் இருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, நீங்க வாசிப்பேன்னு சொன்னால் 46வது வாக்கியம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி, அடுத்த வசனம், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தாங்க. என்ன செய்றாங்க? அடுத்து ப்ரொபோகேஷன். ஆண்டவரை குறித்து சபையில் அந்த ஆவிக்குரிய நிகழ்வு எப்படி இருக்குன்னா எல்லாருக்கும் அறிவிக்கிறாங்க. வீடுகள் தோறும் போறாங்க, ஜெபம் பண்றாங்க, சுகமில்லாம இருக்கிறவங்களை பார்த்து ஜெபம் பண்றாங்க, கஷ்டப்பட்ட மக்களை பார்த்து சொல்றாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய எழுப்புதல் சபையில் வந்தது. ஏன்னா இவங்களால் அடக்கி கொண்டு இருக்க முடியவில்லை. ஆவிக்குரிய நிகழ்வு என்பது என்ன? அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவங்க சபையில் சேரணும். அப்போ சபை என்ன செய்யணும்? வெளியே புறப்பட்டு போய் the church must be propagate the gospel. சுவிசேஷத்தை சபை பிரசங்கிக்க வேண்டும். அதை ஆதி திருச்சபை செய்தார்கள். நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா முதல்ல 120 பேர், அடுத்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் 3000 பேர், அப்போஸ்தலர் 2:47 வாசித்தீங்கன்னா தினந்தோறும் மக்கள் வராங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க 5000 பேர். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க நிரம்பி வழிந்தார்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க சபை பெருக்கமான வளர்ச்சி, ஒரு பெரிய எழுப்புதல் ஒவ்வொரு அதிகாரத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? ஒரு பெரிய ஆவிக்குரிய நிகழ்வு சபையில் நடக்கு. அவங்க எல்லாரும் இணைந்து காணப்படுறாங்க, அவங்க எல்லாரும் தங்களுக்குள்ள காரியங்களை பகிர்ந்து கொடுக்குறாங்க, அவங்க எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. ஒரு பெரிய எழுப்புதலை அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சபை வளர்ச்சி அடைந்தது. இன்னைக்கு அதை சொல்லும்படியான பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் இந்த 4 காரியங்களை இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறார். இந்த அதிகாரத்தினுடைய நோக்கம் என்ன? சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 4 விதமான நோக்கங்களை பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்று, நாம் ஆவிக்குரிய வல்லமையுடைய சபையாய் மாற வேண்டும். 2வது, ஆவிக்குரிய பிரசங்கங்களை பண்ணுகிற சபையாய் மாற வேண்டும். 3வது, ஆவிக்குரிய மக்களை உடைய சபையாய் காணப்பட வேண்டும். 4வது, ஆவிக்குரிய நிகழ்வுகளை நடத்துகிற சபையாய் நாம் காணப்படும் போது சபை அபரில்லாமல் வளர்ச்சி பெறும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த பரிசுத்தாவின் திருநாளிலே அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் சபை ஒவ்வொரு சபைக்கும் தந்து தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமேன். மலை போலே ஊற்றும்
சென்றீர் பரலோகம் சென்றீர் அன்பினால் ஜீவனை விட்டீர் இன்ப பெருக்கிலே பொங்கி மகிழ ஏராளமான ஜனங்களை சேரும் ஜனங்களை சேரும் ஆவியை மலை போலே ஸ்தோத்திர கீதங்கள் பாடி எங்கும் சுவிசேஷ ஜெயத்தை நிதம் நீதம் தேடி நிதம் நீதம் தேடி ஸ்தோத்திர கீதங்கள் பாடி பாத்திரராக அநேகரெழும்ப பரிசுத்த ஆவியின் அருள் மாறி ஊற்றும் அருள் மாறி ஊற்றும் ஆவியை மலை போலே ஊற்றும். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை வேளைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம். தேவனுடைய பிரசனமும் ஆவியானுடைய அசைவாடுதலும் இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரையும் எங்களோடு கூட காணப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை அருளப்பட்ட கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தாவே, ஒரு முன்மாதிரியான ஜீவத்தை நாங்கள் வாழும்படியாக நீர் எங்களுடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம். நம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேசினீர். பரிசுத்த ஆவியினால் உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக, உம்முடைய வார்த்தையினால் தேற்றப்பட்டவர்களாக வாழ்ந்து காண்பிக்கிற திருச்சபையாக நாங்கள் காணப்படும்படியாக கர்த்தர்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம். கர்த்ததாமே, தொடர்ந்து உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட, எங்களுடைய ஜீவியத்தோடு கூட, எங்களுடைய திருச்சபையோடு கூட ஆண்டவருடைய கரம் கூட இருந்து செயலாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே, நேர்த்தியாக இந்த மாதம் முழுவதுமாக உடைய பிள்ளைகளாகிய எங்களை ஒரு குறைவில்லாதபடிக்கு நடத்தி வந்து எல்லா விதமான போராட்டமான சூழ்நிலையிலும் தேவன் எங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்து, கர்த்தாவே, இந்த உலகத்தினுடைய எல்லா பயங்களுக்கும் நோய்களுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாத்த தயவிற்காக ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம். நாங்கள் பிரவேசிக்கின்ற புதிய மாதத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தோடு பக்தி வினயத்தோடு கூட புதிய மாதத்தினுடைய ஆசீர்வாதங்கள் ஆயத்தப்பட ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். விசேஷமாக தேசத்தின் நன்மைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலே பரவலாய் காணப்படுகிற இந்த கொரோனா எந்த நாட்களிலும் இல்லாதபடிக்கு 2 மடங்காக பெருகியிருக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். கர்த்ததாமே, நீர் எங்களுடைய தேசத்தில் இறங்கி செயலாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே, இந்த வியாதி அறவே எங்களுடைய தேசத்தை விட்டு அகன்று வக ஆண்டவர்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எல்லா உணவு தானியங்களை அழித்து கொண்டிருக்கிற வெட்டுக்கிளியுடைய தாக்குதலுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் மிகவும் பிரயாசப்பட்டு ஜனங்களுடைய தேவைக்காக விளைச்ச எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆண்டவரை நினைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகளின் தாக்கம் என்னுடைய தேசத்தில் மாத்திரமல்ல, எந்த தேசத்திலும் இல்லாதபடிக்கு கர்த்தாவே, நீர் எங்களை இறங்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உணவு தானியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஏழை எளிய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கைத்தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை உணவு இல்லாதபடி காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தெரு ஓரங்களிலே தங்கியிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழை எளிய ஜனங்களுக்கும் தகப்பனாய் இருக்கிற நீர் நம்முடைய ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் தேவையும் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீ செய்திடும்படியாக ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. விசுவாச குடும்பங்களை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கள் தங்கி இருக்கிற இடங்களிலே சமாதானத்தோடு கூட சுபிட்சத்தோடு கூட தேவனுடைய நிறைவான கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்திரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் தங்கியிருக்கிற இடத்திலே குடும்பமாய் ஜெபிக்கவும் ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவர் உதவி செய்திரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மோடு உள்ள ஐக்கியத்திலே நாங்கள் ஒருபோதும் விலகி விடாதபடிக்கு தேவனுடைய அன்பினால் நிறைக்கப்பட்டவர்களாக
உமோடு இணைந்து ஜீவிக்க ஆண்டவர்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வல்ல கருத்துக்களே எங்களை, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய திருச்சபையை, ஊழியங்களை எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பு ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆதரித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரசன்னத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இப்பொழுதும் எப்பொழுதும் சந்தோஷம் சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தெளிவாக காண்பியோம் என்னை மூச்சும் ரட்சியோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள்